ஃப்ரெண்ட்ஸ், ஏரலக்கிழங்கு கூட்டு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். 1 கிலோ ஏரலக்கிழங்கு நல்லா பீஸ் பீஸாக வெட்டி கழுவி எடுத்துக்கலாம். நல்லா தொலி எடுத்தாச்சா, இனி நல்லா பீஸ் பீஸாக வெட்ட வேண்டியதுதான். நல்லா கழுவி எடுத்துக்கிடணும், மண்ணாக இருக்குது. நல்லா பீஸ் பீஸாக வெட்டியாச்சா, இனி நல்லா ஒரு 4 விசில் வர்ற வரைக்கும் குக்கரில் வைக்க வேண்டியதுதான். 4 விசில் வர்ற வரைக்கும் நல்லா வேகட்டும். அது நல்லா வேகட்டும். அதுக்கு தேவையான பொருளை பார்த்துக்கிடுவோம். கொஞ்சம் புளி, கொஞ்சம் மஞ்சப்பொடி, 1/2 ஸ்பூன் வத்தப்பொடி, தேங்காய், ஒரு சில் தேங்காய், கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் ஜீரகம், 2 சின்ன வெங்காயம், 4 பல் வெள்ளைப்பூடு, இவ்வளோத்தையும் போட்டு நல்லா மிக்சியில் அரைச்சி எடுக்க வேண்டியதான். நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கிட வேண்டியதான். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட வேண்டியதான். 4 விசில் வந்துருச்சா, இனி குக்கரை திறந்து பார்க்கலாம் கிழங்கு நல்லா வந்திருக்கான்னு. நல்லா வந்துருச்சா, தண்ணியை கீழே ஊற்றிட்டு நல்லா கிழங்க மசிச்சுக்கிடலாம். நல்லா மசிச்சு எடுத்துக்கிடணும். தண்ணியை நல்லா எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி மசிச்சு எடுத்துக்கிடணும். இந்த மாதிரி நல்லா மசிச்சு எடுத்துக்கிடணும். ஏன்னா அதில் இதெல்லாம் போடலான்னு பார்ப்போம். கரைச்சி வச்சிருந்த தேங்காய், இனி புளியை கரைச்சி ஊற்றுவோம். புளியும் கரைச்சி ஊற்றிக்குவோம். நல்லா கிண்டி விட்டுக்கிடுவோம். உப்பு கொஞ்சம் போட்டுக்கிடுவோம். இந்த மாதிரி நல்லா கிண்டி எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிடுவோம். இப்போ நல்லா கொதிக்கட்டும். கரெக்டான அளவு உப்பும் போட்டு நல்லா கிண்டி வச்சுக்கிட்டு கொதிக்கட்டும். நல்லா இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும். நல்லா கொதித்து கொஞ்சம் திக்கானோன்னா இறக்கிற வேண்டியதான். கிழங்கு கூட்டு ரெடி ஆயிடுச்சு. அது மாதிரி உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.